ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 3 நியூ ப்ராஜெக்டை பற்றின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ஸும் நிறைய சீரியல்ஸில் மேரேஜ் ட்ராக் கொண்டு வராங்க. ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வரப்போகிற நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இது ஸ்பெசிஃபிக்காக சன் டிவி. ஸோ சன் டிவியில் ஆன் த வேல ஒரு நியூ ரியாலிட்டி ஷோ வரப்போகுது. பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குக்கிங் ரியாலிட்டி ஷோ தான் ஆன் த வேல வரப்போகுது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது குக்கு வித் கோமாளியில் ஒரு டாப் ஃபேமஸாக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அண்டு தாமு இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு நியூ ரியாலிட்டி ஷோவில் சன் டிவியில் ரன் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் தான். ஸோ குக்கு வித் கோமாளியில் எவ்வளவு பார்ட்டிசிபேட்ஸை வெயிட் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருக்கும். ஸோ சேம் இப்போ கம்பேக் கொடுக்க போகிறாங்க சன் டிவி ஒரு நியூ ரியாலிட்டி ஷோ. ஸோ இந்த ஷோவை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது மிஷன் டைம் தான். ஸோ ஆல்ரெடி இவங்க விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 அதாவது குக்கு வித் கோமாளி ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வர மோஸ்ட்லி எல்லாமே இவங்களோட ப்ரொடக்ஷன் தான். இப்போ ஃபைனலாக நாங்கள் இனிமேல் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணல அப்படின்றத மிஷன் டைமும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொடக்ஷன் தான் சன் டிவிக்கு என்ட்ரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாலிட்டி ஷோவில் தான் இவங்க 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த ரியாலிட்டி ஷோவில் தான் இவங்களை நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். பட் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்கமிங் ஜூன் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நியூ சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது சன் டிவியில் ஒன் பை ஒன் நியூ சீரியல் வேற லெவல் மாசா ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண சீரியலில் ஒன்று தான் லக்ஷ்மி. ஸோ நல்ல ஸ்டோரி எல்லாருமே நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நிறையவே ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாதஸ்வரம் ஃபேமாக ஆக்ட் பண்ண ஸ்ருதி சண்முக பிரியா. ஸோ இவங்களும் இந்த ஒரு நியூஸில் கமிட் ஆயிருக்காங்க லக்ஷ்மியில். அதுக்கடுத்த ஆக்டர் விக்னேஸ்வரன் இவங்களும் இந்த சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. நேசன் நெப்போலியன் இவங்க பாண்டவரெல்லாம் ஆஃப்டர் இந்த சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. ஆக்ட்ரஸ் நித்யா, ஆக்ட்ரஸ் நேகா, ஆக்ட்ரஸ் கீர்த்தி, ஆக்ட்ரஸ் மீனா. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க லக்ஷ்மி. ஸோ ப்ரொமோ வந்தாச்சு. அப்கமிங் ஜூன் டைமிங் அண்டு ரிலீஸ் டேட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது மல்லி. ஸோ மல்லியோட ப்ரொமோவும் ஆன் த வேல வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மல்லி சீரியல்னால தான் டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிற மாதிரி நிறையவே அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சேனலோட டிசிஷன் எந்த அளவு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் ப்ரொமோவை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மல்லி. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து எந்த டைமிங் அப்படின்றத ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து கேப்ரில்லா அண்டு ராகுல் ரவி இவங்களோட நியூ சீரியல். ஸோ இவங்களோட நியூ சீரியலும் பூஜை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இவங்களோட ப்ரொமோவும் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது அனாமிகா. ஸோ ஒரு 7 month ஆஃப்டர் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படா சீரியலை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த சீரியலும் ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இத்தனை சீரியல் சன் டிவியில் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் எந்த சீரியல் எண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஸ்பெசிஃபிக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பை ஒன் ஆல் சேனல்ஸ்லையும் மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரே சேனலில் பார்த்தீங்கன்னா 3 மேரேஜ் எபிசோட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சீரியல். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கௌரி. ஸோ இந்த சீரியல்லையும் மேரேஜ் ட்ராக் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது ரஞ்சிதமே. ஸோ இந்த சீரியலும் மேரேஜ் ட்ராக் கொண்டு வராங்க. கண் எதிரே தோன்றினால் இந்த சீரியல்லையும் மேரேஜ் ட்ராக் கொண்டு வராங்க. இந்த சைடு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்க மகள் சீரியலில் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ லேட்டஸ்ட்டாக அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கும் கிடச்சிருக்கு. பட் சீரியல் இப்போ வேறு மாதிரி போயிட்டு இருந்தாலும் மேரேஜ் ஷூட் ஓவர் ஆயிடுச்சு. அப்கமிங் ஜூன் மேரேஜ் தான். ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது மலையாளத்தில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் சேம் ஹீரோயின் வந்து ரேவதி அப்படின்ற ரோலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிறகடிக்க ஆசையில் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு மனோஜோட மேரேஜ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜ் ரோல் பண்ணுறவங்களுக்கும் மேரேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிக்சரும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இத்தனை சீரியல்ஸில் ஒரே டைம் மேரேஜ் ட்ராக் நடந்துட்டு இருக்கு.
ஸோ நீங்க எந்த சீரியலுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வீவர்.